பொதுவா இந்த இடம் இருக்கு, இவ்வளவு பேர் வர்றாங்க. இங்க ஒருத்தர என்னோட ஒரு பப்ளிக்ல இருக்கிற ஒரு ஒரு நல்ல ஒரு சோசியல் ஒரு இடத்துல இருக்கிறவரை நீங்க வாங்கலை கொஞ்சம் வந்து ஒரு 10 நிமிஷம் நீங்க பேசுங்களேன்னு அழைக்கிறேன்னு சொல்ல, அவர் என்ன யாருன்னு தியானம் பண்ணி தானே உணரணும். இல்லைன்னா என்னுடைய உரைகள்லாம் எடுத்து பார்க்கணும்ல, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. என்னை எவ்வளவு பேர் யூடியூப் சேனல்ல ஃபாலோ பண்றாங்க, எவ்வளவு பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு தான் எடுத்து பார்க்கணும். 1 மில்லியனுக்கு மேல இருந்தா யார் அழைக்கிறது சந்திச்சிருவோம் அப்படின்னு. அதுக்கெல்லாம் கீழே இருந்துச்சுன்னா இல்ல அதுக்கும் கீழே இருந்துச்சுன்னா அது ஒண்ணும் இல்லைங்க, இந்த 3 நாளும் நம்ம தேதி எங்க கொடுத்துட்டோம். அப்ப எதை வைத்து இங்க ஒரு செயல் நடத்தப்படுது? அப்ப ஒரு உரை என்பது உங்களுக்காக நிகழ்த்தப்படல, அதுக்குள்ள உள் சார்ந்து சில விஷயங்கள் இருக்கு. இதுதான். அப்ப இது எவ்வளவு பெரிய செயல் வடிவம்ங்கிறத நீங்க பார்க்கணும். அப்ப அதை நான் பார்க்கல, இல்ல அதை நோக்கல. இல்ல மக்கள் ஓடுறாங்க, ஏன் ஓடுறாங்கன்னு தெரிந்தவன் நீங்க ஏன் ஓடுறீங்க அப்படிங்கறத நான் என்ன பண்றேன்னா அவங்களை ஓட விட்டுட்டு உட்கார்ந்து வந்தவங்கள்ட்ட ஏன் ஓடுனீங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கறேன். அதே மாதிரி நீங்க எதுக்கு ஓடுனீங்கன்னா அவங்கள்ட்டையும் கேட்கறேன். நான் ஓடுனதுக்கு காரணத்தையும் சொல்றேன், நீங்க எதுக்கு ஓடுனீங்கன்னா அவங்கள்ட்டையும் கேட்கறேன். இவங்க என்ன செய்யறாங்கன்னா, நீங்கள் ஓடுகிற ஓட்டத்தில் இன்னும் கொஞ்சம் ஓடினால் முருகனை பாற்று விடலாம். நீங்கள் ஓடும் போது முருகா முருகா என்று கத்தி ஓடினால் முருகனே உங்கள் பின்னாலும் ஓடி வரலாம். இப்படித்தான் இருக்கு போதனை. புரியுதா? இது இருந்தா எத்தனை ஆண்டுகள் அது சுதந்திரம் இல்ல? இந்த 200 ஆண்டுகள்ல ஒரு தனித்தனி மனிதன் எத்தனை கிராமங்கள்ல எத்தனை யோகி இருக்கார்? எத்தனை தமிழ்நாட்டுல எத்தனை கிராமங்கள்? ஒரு நல்ல தெளிவடைந்த மாணவன் எத்தனை பேர் இருக்கார் தவத்தில்? இதுக்கெல்லாம் காரணம் என்னங்கிறது நீங்க உங்ககிட்டே விட்டார்.